ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம வந்து ஷீ ஷார்ப் பார்க்க போறோம். ஷீ ஷார்ப்போட இன்ட்ரோடக்ஷன பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த ஷீ ஷார்ப்னா என்ன? யாரோடது? யார் டெவலப் பண்ணா? எப்ப வெளிய வந்துச்சுங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஷீ ஷார்ப்ப டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட். ஆனா மைக்ரோசாஃப்ட் 2000 டெவலப் பண்ணி 2002ல தான் நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபார்மாலிட்டி முடிஞ்சு நமக்கு 2002ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் பார்ட் ஆஃப் த டாட் நெட் எக்கோசிஸ்டம். டாட் நெட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு நம்ம அந்த சி ஷார்ப் அப்படிங்கிற ப்ரோகிராமிங் லாங்குவேஜை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு டாட் நெட்ல ஒரு பார்ட் ஆகும். அண்ட் டாட் சி ஷார்ப் இஸ் சிம்பிள், பவர்ஃபுல் அண்ட் வெர்சடைல். ஆமாம், சி ஷார்ப்பை நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாமோ, ரொம்ப சிம்பிளான சின்டெக்ஸோட தான் இந்த சி ஷார்ப் இருக்கும். அண்ட் தென் பவர்ஃபுல். இந்த பவர்ஃபுல்லுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறப்ப தான் உங்களுக்கு இந்த பவர்ஃபுல்னு ஏன் சொல்கிறோங்கிறது புரியும். ஸோ வெயிட். வெர்சடைல். வெர்சடைலும் அதே மாதிரி தான் பல துறைகளில் யூஸ் பண்ணுறோம். ஒரு துறையில் மட்டும் இல்லை, பல துறைகளில் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த வெர்சடைல்ங்கிற வேர்டை போய் குறிப்பிடுறாங்க. அண்ட் இட் சப்போர்ட்ஸ் டெஸ்க்டாப் அண்ட் வெப் அப்ளிகேஷன். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஆக்சுவலாக விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், செட்டிங், கண்ட்ரோல் பேனல் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வரும். ஸோ நம்ம இந்த சி ஷார்ப்பை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணலாம். அண்ட் வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷனாக நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வெப்சைட் ஆகட்டும். ஸோ இதைத்தான் நம்ம வெப் அப்ளிகேஷன் சொல்கிறோம். அண்ட் கேம் ஆல்சோ கேமும் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சி ஷார்ப்பை நம்ம எதுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கப்ப, ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் ஹை டிமாண்ட் ஓடிட்டு இருக்க ஜாப் இந்த சி ஷார்ப். சி ஷார்ப் ரிலேட்டட் டாட் நெட் டெவலப்பர், ஏஎஸ்பி டாட் நெட் டெவலப்பர், டாட் நெட் கோர் டெவலப்பர், ஏஎஸ்பி டாட் நெட் எம்பிசி டெவலப்பர் அண்ட் ஏஎஸ்பி டாட் நெட் வெப் ஏபிஐ டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு லாங்குவேஜை படித்து ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஜாப் மார்க்கெட்டில். நம்ம ஜாவாக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதே பெர்சன்டேஜ் தான் சி ஷார்ப்புக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் சீம்லெஸ் இன்டெகிரேஷன் சொல்கிறோம். ஆமாம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னா, ஒரு ஆப்பிள் நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம். ஸோ சுற்றியே அதே எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ வாட் எவர் நீங்கள் ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, மேக் புக் வச்சுருக்கீங்க, ஏர்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஐவாட்ச் வச்சுருக்கீங்க, டேப்லெட் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட ஏர் ட்ராப்புங்கிற ஒரு சிம்பிளான மெத்தடில் சீம்லெஸ்ஸாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த எக்கோசிஸ்டம் வந்து அவங்க ஆப்பிள் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பில்டிங் அது ஒரு பில்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மைக்ரோசாஃப்ட் இந்த சி ஷார்ப்பை கொடுத்தனால அவங்களோட எம்பிசி ஃப்ரேம் ஒர்க்கு, அவங்களோட அஸ்யூர், அவங்களோட டேட்டாபேஸ் சர்வரு, ஸோ எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டோடது. ஸோ நம்ம டெவலப்பரான நமக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு கனெக்ஷன் ஆகட்டும், ஏன்னா ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்கும்ல, எல்லாமே அவங்களோடதுங்கிறப்ப எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் சீம்லெஸ் இன்டெகிரேஷன் வித் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணுது இது ஆக்சுவலி. நம்ம வந்து விண்டோஸ் மட்டும்தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும், மேக் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியுங்கிறது இல்லாமல், ஸோ இது ஒரு விண்டோஸ், மேக் அண்டு லினக்ஸ் இந்த எல்லாத்துக்குமே இந்த சி ஷார்ப் லாங்குவேஜஸ் சப்போர்ட் ஆகுது. அண்ட் தென் ஸோ இதுதான் நம்ம இந்த சி ஷார்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் சொல்கிறது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்குன்னு தனியாக இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும் விஷுவல் ஸ்டூடியோ. குரோமில் போய் விஷுவல் ஸ்டூடியோன்னு போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் இதில் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆன பிறகு உள்ள டாட் நெட் எஸ்டிகே மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டு, நம்ம அந்த எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணணும். தேர்டு ஒன் நம்ம இப்போ ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட்டு அந்த இதில் க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அந்த விஷுவல் ஸ்டூடியோவில் அந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் விஷுவல் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? நான் அத கிளிக் பண்றேன். ஸோ, நான் ப்ரீ டிஃபைன்டா இங்க உள்ளதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்குது. நம்ம ஆக்சுவலா நம்ம முதல்லயே சொன்னபடி தான் சி ஷார்ப் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட்டு விண்டோஸா, ஆல் பிளாட்ஃபார்மா, ஆண்ட்ராய்டு, அஸ்யூர். ஸோ, நம்ம இங்க வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் நம்ம இங்க ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நான் கன்சோல் நம்ம இனிஷியலா கன்சோல்ல தான் பிரிண்ட் பண்ணி ஹலோ வேர்ல்டுன்னு பார்க்க போறதுனால, நான் கன்சோல கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ, டெஸ்க்டாப்லயா, கேமா, மொபைலுக்கா அப்படின்னு கேட்குது. நான் இப்ப கன்சோல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ, முதல்ல வர்ற இந்த கன்சோல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. நான் ப்ராஜெக்ட் நேம் ஹலோ சாரி தீபக் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் ஒரு பேர் குடுத்துக்கிறேன். ஸோ, பேர் குடுத்த பிறகு இங்க நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற இடத்துல இங்க .NET 8.0 லாங் டெர்ம் சப்போர்ட்டே இருக்கட்டும். அத ஒண்ணும் பண்ணாம நம்ம இங்க கிரியேட் குடுத்துருவோம். மூடிட்டு இருக்கா? ஓகே. ஸோ, நமக்கு இப்ப வந்தது ஒரு ப்ரீ டிஃபால்ட்டா ஒரு சில லைன் கோடோடயே நமக்கு வந்துருச்சு. ஓகே. நம்ம அதில உள்ள ஃபர்ஸ்ட் லைன நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, இங்க வந்து கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிறது போட்டு, அடுத்து ஒரு ஓப்பன் பேரன்தீஸ் போட்டு, டபுள் கோட்ஸ்க்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நம்ம இங்க போய் ஹலோ தீபக் வேர்ல்ட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. நான் இப்ப ரன் பண்றேன். ஸோ, நம்ம ரன் பண்றதுக்கு இங்க நம்ம ப்ராஜெக்ட் நேம் போட்டு பக்கத்துல ஒரு கிரீன் கலர்ல ப்ளே பட்டன் இருக்கும். ஸோ, நம்ம அத போய் கிளிக் பண்ணணும். ஸோ, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயி நமக்கு இப்போ ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இங்க பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ, ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இத பத்தி நம்ம ஒரு கன்டினியூஸா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகுற வரையும் நம்ம வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ, கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.